மிஸ்டர் ஜிகே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அறிவியலை வந்து ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி அழகா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதர். குறிப்பா மாணவர்கள் வந்து அவரோட வீடியோக்கள் மூலமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பாங்க. நானும் கூட அவரோட வீடியோக்கள் மூலமா தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ப்ரொஃபஸருக்கு உண்டான எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் அவர்கிட்ட இருக்கு. அவ்வளோ அழகா தெளிவா அறிவியலை வந்து நமக்கு புரிய வைப்பாரு. அதனால அவரை ப்ரொஃபஸர்னு சொல்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரொஃபஸர் வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அவரோட சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்காரு. எதை பத்தினா மாஸ் எக்ஸ்டிங்ஷனை பத்தி. அதாவது இந்த உலகம் வந்து இதுக்கு முன்னாடி 5 பேரழிவுகள், அதாவது மாஸ் எக்ஸ்டிங்ஷன் சொல்லக்கூடிய அந்த பேரழிவுகளை சந்திச்சிருச்சு. அடுத்து 6வது பேரழிவை சந்திக்க போகுது அப்படிங்கிற சம்பந்தமான ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இந்த மாஸ் எக்ஸ்டிங்ஷனை பத்தி ஏற்கனவே நானும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகாத சேனல், புது சேனல்ங்கிறதுனால அது வியூஸ் போகலை, யாருக்கும் இது வரைக்கும் போய் சேரலை. நான் போட்ட வீடியோவில் வந்து எனக்கு என்ன தெரிஞ்சதோ என்னால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் அந்த மாஸ் எக்ஸ்டிங்ஷன்கிற பற்றி சிம்பிளாக தான் சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம ப்ரொஃபஸர் வந்து அவருக்கே உரிய பாணியில் ரொம்ப டீப்பாகவும் ரொம்ப டெப்த்தாகவும் எல்லா டேட்டாவோடையும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்து அந்த வீடியோவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அந்த வீடியோவில் அவர் சொன்ன ஒரே ஒரு தகவல் மட்டும் எனக்கு வந்து அது சரி அப்படிங்கிற மாதிரி தோணலை. அதனால தான் நான் இந்த வீடியோவை இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மேபி இன்னும் 1 கோடி வருடங்கள்லையோ அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு 4-5 கோடி வருடங்கள்லையோ அடுத்த பேரழிவு ஆவரேஜாக நடக்கிறத பார்க்கும்போது வர வாய்ப்பு இருக்கிறது. இதைத்தான் நான் தவறான தகவல்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 6வது மாஸ் எக்ஸ்டிங்ஷன் வந்து வர்றதுக்கு இன்னும் சில கோடி வருடங்கள் ஆகலாம். 1 கோடி வருடமோ இல்லை 2-3 கோடி வருடங்கள்லயோ வந்து அடுத்த அந்த 6வது மாஸ் எக்ஸ்டிங்ஷன் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது அப்படி இல்லை. ஆக்சுவலா நம்ம இப்போ 6வது மாஸ் எக்ஸ்டிங்ஷன்ல தான் இருக்கோம். ஆல்ரெடி 6வது மாஸ் எக்ஸ்டிங்ஷன் வந்து தொடங்கிருச்சு அப்படின்னு நான் சொல்லலை, விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஒரு சில தரப்பு விஞ்ஞானிகள் வந்து 6வது மாஸ் எக்ஸ்டிங்ஷன் தொடங்கிருச்சுன்னு, இன்னும் ஒரு சில விஞ்ஞானிகள் வந்து இல்லை இன்னும் தொடங்கலை, ஆனா தொடங்கக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6வது மாஸ் எக்ஸ்டிங்ஷன் வந்து தொடங்கிருச்சு அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு நம்பலாம் அப்படின்னா, இந்த பூமியோட அந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து 2100 வந்து 2 டிகிரி செல்சியஸ் வந்து கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த நிலைமை வந்து மாறி இப்போ வந்து 2050 நம்மளோட வெப்பநிலை, இந்த பூமியோட வெப்பநிலை வந்து 2 டிகிரி செல்சியஸ் வந்து உயர்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி 2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்ந்தா கிட்டத்தட்ட 90% உயிரினங்கள் அழிஞ்சிரும். அதே இது 2030 1.5 டிகிரி சென்டிகிரேட், அதாவது 1.5 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை அதிகமாயிரும். அப்படி அதிகமாகும் போது கிட்டத்தட்ட 60% உயிரினங்கள் வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு வந்து இப்ப இருக்கிற டேட்டா படி விஞ்ஞானிகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேகம் வந்து வருடங்கள் ஆக ஆக வந்து அந்த வெப்பநிலை அதிகரிக்கக்கூடிய வேகமும் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. சில வருடங்களுக்கு முன்னாடி 2100 தான் 2 டிகிரி செல்சியஸை தொடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா 2050 2 டிகிரியை வந்து ரீச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இன்னும் அடுத்த சில வருடங்கள்ல என்ன நடக்கும்னு தெரியாது. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம நிகழ்காலத்திலேயே எவ்வளவோ உயிரினங்கள் வந்து மொத்தமா கூண்டோட ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போயிருக்கு. அப்படி அழிஞ்சு போகுதுன்னா அது மாஸ் எக்ஸ்டிங்ஷன் தான். அதனாலதான் இதை வந்து நம்ம தீவிரமா நம்ப வேண்டியிருக்கு, மாஸ் எக்ஸ்டிங்ஷன் வந்து தொடங்கிருச்சு அப்படின்னு. அந்த வீடியோல இன்னொரு விஷயத்தையுமே தெளிவா சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த குளோபல் வார்மிங், இந்த கிளைமேட் சேஞ்ச்னால இந்த பூமி அழிய போகுது அப்படிங்கிறதுல அந்த பூமி அழிய போகுதுங்கிற வார்த்தையே தவறு. பூமி அழியாது கண்ணா, நீ தான் அழிய போற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அது உண்மை, 100க்கு 100 உண்மை. பூமி என்னைக்குமே அழியாது. ஏன்னா 450 கோடி வருஷமா அழியாம இருக்கிற இந்த பூமி இப்போ ஒன்றும் அழிஞ்சிட போறதில்லை. ஒருவேளை இந்த பூமிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அதை எப்படி சரி பண்ணணுங்கிறது அந்த பூமிக்கு தெரியும். அதுவே அதை சரி பண்ணிக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த பூமி மேல நாம ஏற்படுத்தி இருக்கிற மாற்றங்கள், அதாவது பெரிய பெரிய சுரங்கங்கள் தோன்றதா இருக்கட்டும், பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுறதா இருக்கட்டும், பெரிய பெரிய அணைக்கட்டுகள் கட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த பூமி மேல நாம ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் வந்து இந்த பூமிக்கு ஒரு அசௌகரியத்தை கொடுக்குன்னு நினைச்சுக்கோங்க. அந்த பூமி என்ன நினைக்கும், ஆனா கிறுக்கு பயிர்களா போனா போகுதுன்னு உங்களை பாவம் பார்த்து என் மேல உங்களை பரிணமிக்க விட்டா நீங்க எளியவே சீண்டி பாக்குறீங்களா அப்படின்னு நினைச்சு லைட்டா அப்படி ஒரு சிலுப்புச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூமி மேல நம்ம மனித கூட்டம் கட்டி இருக்கிற ராஜ்யங்கள் அனைத்தும் அப்படியே சரசரன்னு சரிஞ்சிடும். ஒரு செகண்ட்ல இந்த பூமி வந்து ஃபுல்லா ரீஷேப் ஆயிரும். அதனால இந்த பூமி வந்து ஏதாவது அந்த பூமிக்கு பிரச்சனைன்னு நினைச்சதுன்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு
அதுக்கு தெரியும், அதை அழகா சரி பண்ணிக்கிறோம். ஆனா இதுல சாக போறது யாருன்னா நாம தான். இப்ப இதுக்கு முன்னாடி நடந்த இந்த 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷனுக்கும் இந்த 6வது மாஸ் எக்ஸ்டிங்ஷனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. என்னன்னா முதல் நடந்த அந்த 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷனும் இயல்பாவே தானா ஏற்பட்ட சூழலியல் மாற்றங்களால அந்த மாஸ் எக்ஸ்டிங்ஷன் தான் நடந்தது. ஆனா இப்ப இருக்கிற இந்த 6வது மாஸ் எக்ஸ்டிங்ஷன் வந்து முழுக்க மனித இனத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாஸ் எக்ஸ்டிங்ஷன். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்த அந்த 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷனுமே வந்து முழுமையா முடிவடைறதுக்கு வந்து சில 1000 வருடங்கள் வரைக்கும் ஆச்சு. ஆயிரக்கணக்கான வருடங்கள்ல தான் அந்த மாஸ் எக்ஸ்டிங்ஷன் வந்து முழுசா நடந்து முடிஞ்சிச்சு. ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த 6வது மாஸ் எக்ஸ்டிங்ஷன்ங்கிறது சில 100 வருடங்கள்லயே முடிஞ்சிடும். அதாவது கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த காலநிலை மாற்றம் சம்பந்தமா ஆய்வு பண்ற விஞ்ஞானிகள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அதிகபட்சம் இன்னும் ஒரு 350 வருடங்களுக்குள்ள இந்த பேரழிவுங்கிறது நிறைவு பெற்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சில 100 வருடங்களுக்குள்ளேயே இந்த மனிதனால உருவாக்கப்பட்ட இந்த பேரழிவுங்கிறது நடந்து முடிய போகுது. ஒரு 2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கூடுறதுனால எப்படி இவ்வளவு பெரிய பேரழிவு வரும் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த பூமியோட வெப்பநிலை வந்து அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, அந்த 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, முக்கியமா வந்து பனிப்பாறைகள்லாம் உருகும். பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் உயரும். இன்னொன்னு நம்ம ஆறுகள், குளங்கள், ஏரிகள், அணைக்கட்டுகள்ல தேக்கி வச்சிருக்கிற நீர் எல்லாமே வந்து சீக்கிரமா வற்றி போகும். சூடாக சீக்கிரமா வற்றி போய் தீர்ந்து போகும். அப்புறம் அப்ப நமக்கு விவசாயம் செய்வதற்கு, உணவு உற்பத்தி பண்றதுக்கு தண்ணீர் இல்லாம போகும். அப்படியே தண்ணி இருந்தாலும் நம்ம பூமியோட வெப்பநிலை அதிகமாகும் போது அந்த நிலப்பரப்பு வந்து நமக்கு விவசாயத்திற்கு ஏற்றதா இல்லாம விவசாயம் செய்ய முடியாத ஒரு நிலப்பரப்பா மாறிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உணவு உற்பத்தி இல்லாம போகும், தண்ணி இல்லாம போகும். இது 2 இல்லாம போனாலே மனித இனம் கூண்டோட அழிஞ்சிடும். அதனால நம்ம ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி இந்த 6வது மாஸ் எக்ஸ்டிங்ஷன்ங்கிறது வர்றதுக்கு இன்னும் சில கோடி வருடங்கள் ஆகலாம் அப்படின்னு ரொம்ப தெனாவட்டா யாரும் இருந்துட வேண்டாம். இந்த 6வது மாஸ் எக்ஸ்டிங்ஷன்ங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி தான் நடக்க போது. நம்ம அதை பார்த்துட்டு அதை கூடவே தான் நம்மளும் சாக போறோம். ஒருவேளை இந்த மனித கூட்டத்தை அச்சுறுத்திட வேண்டாம், பயமுறுத்திட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கூட நம்ம ப்ரொஃபசர் வந்து அந்த மாதிரி ரொம்ப மென்மையா சொல்லி இருந்திருக்கலாம். பட் அதுல எனக்கு மாற்று கருத்து இருந்ததுனால தான் இந்த வீடியோல நான் அதை சொல்ல வேண்டியிருந்தது. அவரோட வீடியோஸ்ல நான் இன்னொரு விஷயத்தையுமே கவனிச்சேன். அதாவது கடந்த 2021 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு, இதே கிளைமேட் சேஞ்சை பத்தின ஒரு வீடியோ. அந்த நேரத்துல தான் நம்ம ஐபிசிசியோட அந்த கோட் ரெட் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து வெளியாச்சு. அந்த சமயத்தில் அதை சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கார்பன் கேப்சர், நியூக்ளியர் பவர் பிளான்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்வான்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரக்கூடிய பேட்டரிஸ், இந்த மாதிரி நிறைய புது டெக்னாலஜிஸ் வந்து தான் அந்த கார்பன் எமிஷனை குறைக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒன்றா இருக்கணும். அந்த கண்டுபிடிப்புகளை நோக்கி நம்ம ஒரு பக்கம் நகர்ந்துட்டே இருக்கணும். சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத எரிபொருட்களை நோக்கி நாம் நகர வேண்டும் சொல்லியிருந்தாரு. அப்படி சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத எனர்ஜி சோர்ஸுங்கிற பட்டியல்ல அணு உலைகளையும் அணுவின் மூலமாக நம்ம தயாரிக்கக்கூடிய எனர்ஜி சோர்ஸையும் வந்து இவர் வந்து சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத பட்டியல்ல சொல்லியிருந்தாரு. அதாவது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு ஏற்படாத வகையில் அணு உலைகள் மூலமா நம்ம மின்சார தயாரிப்புக்கு மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தாரு. எஸ், அவர் சொன்ன மாதிரி அணு உலைகள் வந்து சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காதது தான், அது உண்மைதான். ஆனா அந்த அணு உலைகள் வந்து மனித குலத்துக்கே ஆபத்தானது. இதை வந்து ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இந்த பெட்ரோல், டீசல், அதாவது கச்சா எண்ணெயில இருந்தோ இல்ல நிலக்கரியில இருந்தோ கிடைக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிறத விஷப்பாம்புகளை நம்ம வளர்க்கறதுக்கு சமம், அது வந்து நமக்கு ஆபத்தானது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த அணு உலைகள் அப்படிங்கிறது மலைப்பாம்புக்கு சமம். அதுல விஷம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா அந்த மலைப்பாம்புகள், அணு உலைகள்ங்கிற அந்த மலைப்பாம்புகள் நம்மையும் நம்மளோட அடுத்த தலைமுறைகளையும் முழுசா தூக்கி விழுங்கிடும். அதனால இந்த அணு உலைகள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இளைய தலைமுறையினர் மத்தியிலும் குறிப்பா மாணவர்கள் மத்தியில வந்து ஒரு தவறான கான்செப்ட்ல போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதான் நான் இந்த வீடியோவில் அதையுமே வந்து சுட்டி காட்டுறேன். வேணா நம்ம அதுக்கு மாற்றா வந்து நீர்மின் நிலைய மின் உற்பத்தியோ இல்ல சூரிய சக்தி மின் உற்பத்தியோ இல்ல காற்றாலை மின் உற்பத்தி, இந்த மாதிரி எவ்வளவோ சோர்சஸ் இருக்கு. மின்சார உற்பத்திக்கும் மற்ற விஷயங்களுக்காக நம்மளோட எனர்ஜி தேவைக்கு வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு இருக்க இந்த நாகரிக இந்த டெக்னாலஜி வளர்ச்சியில என்ன வேணாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம், எப்படி வேணாலும் நம்மளோட எனர்ஜியை வந்து உற்பத்தி பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இந்த அட்டாமிக் எனர்ஜிங்கிறது முழுக்க மனித சமுதாயத்திற்கு எதிரானது. நம்மளோட அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இது போல இன்னும் வேறு சில வீடியோக்களையும் நம்ம டீகோட் பண்ணலாம்.